ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் திவ்யா. ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து இப்படி வீடியோவில் ஸ்ட்ரைட்டாக பேசியிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து கருணக்கிழங்கை வறுக்க போகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, நான் தான் சமையல் செய்யணும். யூடியூப் பார்த்து சமைக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து கருணக்கிழங்கு சமைக்க போகிறேன். அது வந்து எப்படி பண்ணலான்றத நான் பார்த்துட்டேன் வீடியோ. ஸோ நான் வந்து பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ அதை வந்து பார்க்கலாம். நான் வந்து இது மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க பாருங்க பாருங்க, நல்லா தெரியுதா? ஸோ எங்க அந்த கரண்ட் இதெல்லாம் எங்க வைப்பாங்க? சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. இந்த இதுல வந்து போட்டு சுட போறேன். சுட போறேன்னா வறக்க போறேன்னா தெரியல, அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அது பண்ண போறேன். கேமராவை திருப்பி வச்சுக்கலாம். பசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கேஸ் வந்து பற்ற வைக்க போறேன். ஒரே நிமிஷம். அம்மா மூஞ்சில அடிக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு கேஸ் பற்ற வச்சாச்சு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகுதான்ட்டு செக் பண்ணணும். ஓகே, கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு, பார்த்துக்கலாம். இதுக்கு மிக்சிங்க்கு கரண்டி எடுக்கிறேன். ஹீட் ஆயிட்டு ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் எங்கே வைப்பாங்கன்னு தெரியல, இருங்க நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ, ஆயில் இங்கே இருக்கு. எவ்வளோ ஆயில் ஊற்றணும்னு தெரியல, கொஞ்சம் குத்து மதிப்பா கொஞ்சம் ஆயில் ஊற்றுவோம். அப்படியே ஊற்றியாச்சு ஆயிலை. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை வந்து கையில் எடுத்து போடணுமா இல்லை அப்படியே போடணுமான்னு தெரியல. இது ஹீட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போட்டு பார்ப்போம். சவுண்ட் வருது. இது வந்து சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. சுத்தமான செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. நல்ல எண்ணெய் அதை தான் போட்டிருக்கேன். ஓகே, இது வந்து புகை வருது, என்னன்னு தெரியலையே. வெடிச்சுமா சிம்மில் வைப்போம். வச்சாச்சு. ஐயோ, நிறைய போடணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒன்றே மட்டும் அசிங்கமாக போட்டு வச்சுருக்கேன். ரெண்டுமே போட்டு வச்சேன். இது அதிகமாக வச்சு பொரிப்போம். இது வந்து பொரிக்கிறதா வறுக்கிறதான்ட்டு எனக்கு தெரியல. வறுக்கிறது தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், பொரிக்கிறது கிடையாது. ஸ்மெல் வருது. ஸ்மெல் ஆக்சுவலி நல்ல ஸ்மெல்லாக வருது. என்னன்னா வந்து கிளாஸ் போயிட்டு வந்துட்டேன். மதியானம் வந்துட்டு சாப்பாடு தட்டில் போட்டிருக்கேன். புளி சாதம் எங்கள் அம்மா செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன்னா எனக்கு சாப்பாடு கூட வெடிக்க தெரியாது, அதனால் புளி சாதம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அதுதான் தின்ன போகிறேன். இன்னும் 4 நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. ஆக்சுவலி இந்த வீடியோவை நான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, இது வந்து கொஞ்சம் வறுக்கிற சுச்சுவேஷன் ஆகிடுச்சுன்னா எடுக்கணும்னு சொல்லி போட்டுருக்காங்க. நம்ம எடுத்துக்கலாம். ஐயம்மா எடுக்குது. என்னடா எடுக்க மாட்டேங்குது. கரெக்டாக தான் எடுத்துருக்கேன். கஷ்டப்பட்டு வறுத்து போட்டிருக்கேன். இது கூட வச்சு தின்னலாம். நிறைய சாப்பாடு இருக்கு, என்னால் மொத்தமாக சாப்பிட முடியாது.
கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா சாப்பிடலாம். வேற என்ன ஃப்ரிட்ஜில் எதுவும் இருக்கா? ஒரு எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் டூர் வேணும்னா கேளுங்க. எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இருக்காது, தண்டமாக இருக்கும். நானும் போய் கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து வச்சாதான் உண்டு. இல்லைன்னா அப்பப்போ வாங்கிட்டு வந்து அப்பப்போ அப்படியே முக்கி காலி பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறேன் பழக்கமே இல்லை. ஒரு திங்கிற பொருள் கூட இருக்காது. அப்பப்போ வேணும்னா நம்மளே ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கணும், அவ்வளோதான். இது வந்து நான் கரெக்டாக வறுத்துருக்கேன்னா இது வறுந்துச்சான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல. தின்னு பார்த்துட்டு ஒழுங்காக வறுக்கல வறுப்பட்டா திரும்பியும் போட்டு திரும்பியும் கலர் வேண்டியதான். அந்த மாதிரி அதான் அந்த ஐடியா தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலி நான் என்ன பண்ணுறது, ஒரு தாயோட அருமை வந்து தாய் இல்லாத போதுதான் தெரியும்னு சொல்லுவாங்க. தாய் இல்லாத போதுதான் தெரியும். சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம், வறுக்கிறதே இவ்வளோ கஷ்டமா இருக்கே. ஆனால் 4 நாளைக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட போறேன்னு எனக்கே தெரியல. அடுத்தது ராத்திரிக்கு வேற சமைக்க வேண்டியது இருக்கு. அந்த வீடியோ வேற நான் போடணும். அதை வேற என்ன பண்றதுன்னு வேற தெரியல. இது வேற வெந்து போச்சா இல்லையான்னு வேற கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்றது, நீ எப்படி கண்டுபிடிக்க? ஒரு மாதிரி போட்டேன். ஓ கண்ணு 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 என் தெரிஞ்சு லைட்டா பிளாக் ஆயிடுச்சு. இதெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். இந்த மாதிரி கொஞ்சம் பிளாக் ஆயிடுச்சு. ஐயோ கீழே போட்டுச்சு. ஓ மை காட், நல்ல வேலை தட்டில தான் கொட்டிக்கிச்சு, தப்பா எடுத்துக்காதீங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. தட்டில தான் போட்டுக்கிச்சு, தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ இந்த தும்பல் இரும்பல் எப்படி அடக்கிறது தெரியலையே. இது வேற வேந்துச்சா இல்லையானே கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் கஷ்டம்தான். பார்ப்போம், வேறு பார்ப்போம் என்ன ஆயிட போகுது. நம்ம தானே திங்கிறோம், வேற யாராவது திங்கிறாங்க. ஆக்சுவலி எனக்கு கருணக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருவேன், மொத்தத்தையும் தின்ன மாட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹே இட்ஸ் மீ திவ்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.